ஸோ இந்த உடல் பருமன் எதனால் வந்து இப்படி வருது, அதோட காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு பகுதி ஃபேட் அக்குமுலேஷன், அதாவது அது வந்து ஏன் அந்த கொழுப்பு படிவம் வந்து ஏற்படுகிறது. ஸோ ஜென்ரலாகவே நம்ம அது ஒரு எனர்ஜி இம்பேலன்ஸ்னால் வருது. அதாவது நம்முடைய உடம்பில் வந்து இருக்கிற எனர்ஜி வந்து எவ்வளோ நம்ம அதை உட்கொள்கிறோம், ஸோ அதை எப்படி உட்கொள்கிறோம், அது என்ன ஃபார்மில் உட்கொள்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. அது அது போக வந்து நம்ம எனர்ஜி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, டெய்லி நம்ம எனர்ஜி எவ்வளவு உடம்புலேருந்து செலவாகிறது. ஸோ இந்த இதை பொறுத்து, இந்த பேலன்ஸை பொறுத்து தான் நம்முடைய உடம்பில் வந்து அந்த எக்ஸஸ் எனர்ஜி வந்து கொழுப்பாக வந்து சேவ் ஆகிறது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜென்ரலாக ஒரு ஆஃபீஸ் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கலோரி பர் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கும். ஒரு 1200 கலோரிஸ் பர் டே. ஸோ இதே அளவில் இருக்கிறவங்க ஒரு 2500 இல்லை 3000 கலோரி இந்தியன் டயட் வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. அதை ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்துகிட்ருக்குறாங்கன்னா அப்போ ஹீ இஸ் ஹேவிங் அ எனர்ஜி எக்ஸஸ். ஸோ அந்த எனர்ஜி எக்ஸஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் கன்வெர்டட் டு ஃபேட். அது கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி நம்முடைய உடம்பின் உள்ளும் வெடிப்பகுதியிலும் வந்து அது டெபாசிட் ஆக போகுது. ஸோ அதுதான் உடல் பருமனுக்கு ஒரு மிக காரணமாகிறது. ஸோ இந்த எனர்ஜி பேலன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஸோ ஐதர் நம்ம எனர்ஜி இன்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணணும், இல்லைனா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த எனர்ஜி பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது காரணங்கள் இதுக்கு இருக்குதா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஃபெமிலியலாக இருக்கும். அவங்க வீட்டிலேயே வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு சில ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்குது. அப்புறம் சில ஹார்மோன் வேரியேஷன்ஸ்னால வரலாம். தைராய்டு ஹார்மோன்ஸ்னால் வரலாம். அப்புறம் கார்டிக்கல் ஹார்மோன்ஸ். ஸோ இதனால கூட சில வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால கூட நமக்கு ஒபிசிட்டி வந்து வரலாம். இது தவிர லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வந்து பொதுவாக பிரச்சனையாக இருக்கிறது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல்னால் அந்த பழக்க வழக்கங்கள், நம்ம எப்படி இது பண்ணுறோம், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபுட் எடுக்கிறோம். ஸோ ஜென்ரலாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சிலர் விரும்பி அதிகமாக கான்ஸ்டண்ட்டாக அதே சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸ்நாக்ஸ் ஜாஸ்தி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த ஒபிசிட்டி ஜாஸ்தியாக காணப்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல், மன அழுத்தம் மிக ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் எராட்டிக் ஆகிடும். ஒரு பேலன்ஸ் அவங்களால கீப் அப் பண்ண முடியாது. ஸோ இதனால் கூட உடல் பருமன் வந்து வருது. இன்னொரு ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வந்து கரெக்டான தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் கூட இதுக்கு ஒரு காரணமாக வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஏதாவது காரணங்கள் உங்களுக்கு இருந்துன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து தவிர்த்தீங்கன்னா இந்த உடல் பருமன்லேருந்து நீங்களே விடுபட்டுடலாம். சரி, இந்த உடல் பருமனால் நமக்கு என்ன பாதிப்பு வருது, இதனால் என்ன நோய்கள்லாம் வருது? ஸோ ஜென்ரலாக ஒரு லெவலுக்கு மேலே உடல் பருமன் போக போக அந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அதுவே ஒரு வீக்கம் அடைந்து ஒரு புண்பட்ட நிலைமையில் ஆகிறது. இதனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ சுகர் விரைவாக அது வர ஆரம்பிக்கிறது. இரத்த அழுத்தம் வந்து சிலருக்கு இன்க்ரீஸ் ஆகிறது. கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஸ்பெஷலாக ட்ரைக்ளிசரைட் வந்து ஹை ஆகிறது. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் லோவாக இருக்குது. ஸோ இது போன்ற மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதையெல்லாம் கலெக்டிவாக சேர்த்து தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று சொல்லுவோம். அதாவது உடம்புடைய மெட்டபாலிசமே வந்து தலைகீழாக மாறிவிடுகிறது. இது தவிர இந்த பருமனாக இருக்கிறதுனால பல சிரமங்கள், அதாவது அவருடைய மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் சடனாக எழும்பி இருக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக நடந்தாலே மூச்சு வாங்கிறது, இது போன்ற சிரமங்கள் ஏற்படுகிறது. நாள்பட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டு எலும்பு தேய்வு விரைவாக ஆகி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து வருது. அப்புறம் தூக்கத்தின் டைமில் அந்த தொண்டை பகுதியில் உள்ள கொழுப்புகள் எல்லாம் பிளாக் பண்ணுறதுனால
அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இதனால் மிக குரட்டை இருக்கும். சிலருக்கு சில டைமில் மூச்சடைப்பு போன்று கூட ஏற்படும். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து நல்லாக இருக்காது. அவங்க வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்கினாலும் ஒரு 4 மணி நேரம் தூங்குனதுக்குள்ள எஃபெக்ட் தான் இருக்கும். டே டைமில் ஒரு ஸ்லீப்பினஸ், டயர்ட்னஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மிகவும் இருக்கும். ஸோ இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து இந்த உடல் பருமனால் வந்து ஏற்படக்கூடும்.